Dear students, cell biology NEET questions நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். Session number 18. We will see 5 questions here. First question is experiments on Acetabularia by Hammerling proved the role of the question. அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொன்னால் ஹேமர்லிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா யூகேரியாட்ஸில் நியூக்ளியஸ் உள்ள ஐட்டங்களில் ஒரு இதில் பிளான்ட் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எடுத்து இன்னொரு இதில் அவர் அட்டாச் பண்ணார். இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தார். அதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அது வளருமா இல்லையான்னு பார்த்தார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா இந்த அசிட்டாபுலாரியாங்கிறது இட் இஸ் ஆல்கே டைப். அப்போ நம்ம ஊரில் காளான்னு சொல்லுவோம், ஆல்கே டைப்பு. அதனுடைய நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் செல் ஆர்கானிசம் ரொம்ப பெருசானா அதனுடைய நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னா ரைசோம்ஸ் சொல்லக்கூடிய அதனுடைய வேரில் இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த வேரை கட் பண்ணி ஆயிடுச்சுன்னா அதனுடைய கேப் வந்து வளராது. அந்த வேரை கட் பண்ணாமல் அந்த கேப்பை கட் பண்ணி விட்டாச்சுன்னா மேலே இருக்கிற குடை மாதிரி இருக்கிற கேப்பை கட் பண்ணி விட்டாச்சுன்னா நியூக்ளியஸ் உள்ளே இருக்கிறனால அந்த குடையும் சேர்ந்து திருப்பி வந்துடும். அதை வச்சு அவர் என்ன ப்ரூவ் பண்ணார்னா நியூக்ளியஸ் தான் எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சார். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அசிட்டாபுலாரியா பை ஹேமர்லிங் proved the role of what? Cytoplasm in controlling differentiation, nucleus in heredity, chromosome in heredity, nucleocytoplasmic ratio, சைட்டோபிளாஸ்த்துக்கும் நியூக்ளியோபிளாஸ்த்துக்கும் உள்ள ரேஷியோ. இதில் எதை கண்டுபிடிச்சார் அதான் கேள்வி. ஹேமர்லிங் carried the grafting experiment involving exchange of the nucleus located at the base, that is rhizobium சொல்லக்கூடிய வேர்களில் in Acetabularia, Acetabularia காளான். He proved the role of nucleus in heredity, growth, etc. So answer B is correct. What is the answer B? Nucleus in heredity. குரோமோசோம் பற்றி அவர் சொல்லலை, நியூக்ளியோபிளாசம் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ பற்றி அவர் பேசலை, சைட்டோபிளாசம் கண்ட்ரோலிங் எஃபெக்ட் பற்றி பேசலை. அந்த நியூக்ளியஸை கண்ட்ரோல் பண்ணால் ஹெரிடிட்டி கண்ட்ரோல் ஆகுது, க்ரோத்தும் வித்தியாசமாகுது. இதை கண்டுபிடிச்சது ஹேமர்லிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் கோ. அடிஷன் ஆஃப் நியூ செல் வால் பார்ட்டிகிள்ஸ் அமங்ஸ் தி எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்வால், பிளான்ட் செல்வால் இருக்குது, இருக்கக்கூடிய செல்வாலில் என்ன அடிஷன் ஆஃப் நியூ செல்வால், இன்னொரு செல்வால் அது அடிஷன் ஆச்சுன்னு சொன்னால் என்ன அதுக்கு பேர் என்ன அதான் கேள்வி. கொஸ்டின் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் அது பேர் டிப்போசிஷன், பி அப்போசிஷன், ஏ பொசிஷன் அப்போசிஷன், இன்டர்செப்ஷன், அக்ரிகேஷன். 4 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். வாட் இஸ் அப்போசிஷன் ஆர் அக்ரீஷன் இஸ் தி டிஃபைன்ட் அஸ் தி அடிஷன் ஆஃப் நியூ செல் வால். இருக்கிற செல் வாலில் அடிஷன் ஆகணும், அதைத்தான் நம்ம அப்போசிஷன் அல்லது அக்ரீஷன் சொல்லி சொல்கிறோம். என்ன செல்வால் பார்ட்டிகிள்ஸ் அமங்கஸ்ட் தி எக்ஸிஸ்டிங் ஒன், இருக்கக்கூடிய செல்வால் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். such as a deposition of sedimentary walls in layers from outside over the existing primary wall. existing primary wall விட்டு எக்ஸ்ட்ராவாக அது அடிஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அப்போசிஷன் ஆர் அக்ரியேஷன். இன்டர்செப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் கேன் பி தி டெமான்ஸ்ட்ரேட் அஸ் தி இன்டர்னல் growth of the primary cell wall which occurs during the growth period of resulting in the increase in the வால்யூம் ஆஃப் தி செல்வால். க்ரோத் பீரியடில் செல்வாலோடைய வால்யூமை கூட்டுறதுக்காக வேண்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைமரி செல்வால் எக்ஸ்ட்ராவாக க்ரோ ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்டர்செப்ஷன். தட் இஸ் அது வந்து செல்வாலோடைய இன்சைடில் வளரும், இது அவுட் சைடில் நடக்கும். டெபாசிஷன் மாலிகூல்ஸ் செட்டிலிங் அவுட் ஆஃப் அ சொல்யூஷன். இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் கீழே டெபாசிட் ஆகும், அதுக்கு பேர் தான் டெபோசிஷன். அக்ரிகேஷனுடைய மீனிங் என்னென்னா aggregation, direct mutual attraction between particles of aggregation of soil granules to form soil structure. சாயிலோட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதற்கு தேவையான கிரானியூல்ஸ் ஒன்று ஒன்று இழுத்து ஒட்டும், அதுக்கு பேர் தான் அக்ரிகேஷன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? பி இஸ் தி ஆன்சர். வாட் இஸ் பி? B is opposition.
வாட் இஸ் அப்போசிஷன்? எக்ஸிஸ்டிங் பிரைமரி செல் வாலில் நியூ செல் ஆட் ஆகிற மாதிரி பார்ட்டிகல்ஸ் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அப்போசிஷன். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஸோ லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெசல்யூஷன் பவர் இஸ் தி எபிலிட்டி டு, நம்ம செல்ஸ் படிக்கும்போது மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம், நம்ம கண்ணை யூஸ் பண்ணுறோம். நம்ம கண்ணுடைய ரெசல்யூஷன் பவர்னால் என்ன அர்த்தம் சொன்னால், 2 கண் வச்சு பார்க்கும்போது ஒரு பொருள் அங்கே வச்சுருக்குறோம், அந்த பொருளில் 2 ஸ்பாட் இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கும் இந்த ஸ்பாட்டுக்கும் நடுவில் இவ்வளவு தூரம் வித்தியாசம் இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த 2 பொருள்களை தனித்தனி புள்ளிகளாக பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரே பொருள் எடுத்து 2 புள்ளியாக இருந்தாலும் தனித்தனி பொருளாக இருந்தாலும் 2 அதை விட பக்கத்தில் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. தட் இஸ் கால்ட் ரெசல்யூஷன் பவர். லெட் அஸ் see. Distinguishing 2 trees, 2 ட்ரீயை டிஸ்டிங்விஷ் பண்ணுறது. நோ. Distinguish 2 close objects. Distinguish amongst organelles. மேக்னிஃபையிங் இமேஜ். மேக்னிஃபிகேஷனுங்கிறது என்னென்னா இருக்கிற சைஸை பெருசாக எடுத்து காமிக்கும். சாதாரண கையில் பார்த்தா இந்த சைஸில் இருக்குது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா பெருசாக தெரியும், அதை ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தா பெருசாக தெரியும். தட் இஸ் கால்டு மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் வேறு, ரெசல்யூஷன் வேறு. ஸோ ரெசல்யூஷன் இஸ் நாட் combined with D. What is the answer? Resolution power is the ability of microscope to distinguish between 2 points that are closely situated. That is the smallest distance by which the 2 objects lying closely can be separated. Higher resolution makes image clear. Resolution clear இருந்துச்சுன்னா என்ன, ஹையர் ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா இமேஜ் கிளியராக இருக்கும். லோயர் ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா இமேஜ் வில் நாட் பி கிளியர். நார்மல் ரெசல்யூஷன் ஐயோடைய ரெசல்யூஷன் மாதிரி வச்சுருந்தோம்னா மேக்னிஃபை பண்ணி பார்த்தோம்னா பெருசாகும்போது ஆப்ஜெக்ட் பிளர் ஆகிரும், கிளியராக பார்க்க முடியாது. ஸோ மேக்னிஃபிகேஷனில் வந்து கிளாரிட்டி இருக்காது, ரெசல்யூஷன் வந்து கிளாரிட்டி கொடுக்கும், பாயிண்ட் டு பாயிண்ட் கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். இது மைக்ரோஸ்கோப்புக்கு மட்டும் இல்லை, ஐக்கும் அதுதான். ஏன்னா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். செல் வால் ஷோஸ் complete permeability, semi permeability, differential permeability, impermeability. Cell wall is the structural, functional and heritable unit. Heritable னா பாரம்பரியமாக எடுத்துகிட்டு போக முடியும். Unit of living organisms, but the cell wall itself is non-living. It is not a living part, it is a non-living part. It is permeable, hydrophilic, வாட்டர் அது வந்து உள்ளே இழுக்காது. Inelastic, it is not elastic, whereas plasma membrane is elastic. Rigid, inelastic, so it is rigid. Semi-transparent, protective covering around the plasma lemma is the answer. So hence which is correct? A is correct. It is a complete permeability. டோட்டலாகவே பெர்மியபிள் ஆகும். எதை வச்சு சொல்கிறோம்? நான் லிவிங் போரஸ். போரஸ்னு என்ன அர்த்தம்? ஃபோர்ஸாக ஓட்டையாக இருக்கும். ஸோ இட் இஸ் பெர்மியபிள். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் பெர்மியபிலிட்டி. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். fluid mosaic model of cell membrane was put forward by. fluid mosaic மாடலை என்ன செல் மெம்பரேனை குறித்து முன்வைத்த விஞ்ஞானி யார்? டேனியல் டேவ்சன், சிங்கர் நிக்கல்சன், கார்னர் அண்ட் அலாட், வாட்சன் அண்ட் கிரிக். fluid mosaic model of plasma membrane was proposed by Singer and Nicholson 1972. Answer here B is correct. So it's over. So dear students, thank you very much. We will go to the next session.